குட் ஈவினிங். ஃப்ரைடே டின்னர் என்ன சொல்லியா? காராமணி மசாலா, சென்னா மசாலா மாதிரி காராமணி மசாலா வித் சப்பாத்தி, லேயர் சப்பாத்தி. எவ்வளோ பேர் கேட்டீங்க, யார் யார் கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. கற்றுனவங்களுக்கு நல்லது, ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சந்தோஷம். அப்படி இருக்கும். சென்னா மசாலா வாசனை வருது. செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்கு. ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், அமேசிங், ஃபேண்டாபுலஸ். நாளைக்கு காலைல அதேதான். அப்படியா? ஏதோ சொன்னீங்கன்னா சரிம்மா, நீ சொன்னதை நான் செய்ய போறேன். என்ன வேணும் இதுக்கு மேல? நிறைய குழந்தைங்க 2 பேரையும் அப்பா அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க விஷ் பண்றாங்க. எங்க அம்மா சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வருது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க எல்லாரும் சொல்றேன், எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது எங்க அம்மா இறக்கும் போது கூட, டேய் அவ ரொம்ப நல்ல சோல்றா, அவ நல்ல மனசிடாவ, நீங்க 2 பேரும் செல்ஃபிஷ் கிடையாதுடா, அதனால மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கலடா. நீங்க நிறைய குழந்தைங்களை அன்பு காட்டுற ஒரு ஜீவன்டா நீங்க 2 பேருமே. மேட் ஃபார் ஈச் அதர்ரா. அதுக்காக தானே இந்த உலகத்தை உங்களை மாதிரியும் ஒருத்தர் வச்சிருக்காங்க. நிறைய குழந்தைங்கள அம்மா பிள்ளைங்களாம் பார்ப்பீங்க. நீங்கள் நான் மெசேஜ்லாம் படிக்கும் போது ஒரு சில குழந்தைங்களாம் தன்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு நான் இதை ரொம்ப சினிமாட்டிக்காவோ இல்லை ட்ராமாட்டிக்காவோ சொல்லலை. எனக்கு உன் மனசுலன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்னது ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் அதுக்காகவே இந்த வீடியோலாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாதிரி, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது நல்லதுக்கு தான் போல அப்படியே எனக்கு தோணுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். என்னோட ஒய்ஃப் எனக்கு வீடியோ எடுக்கிறவரில் என் உடம்பு ஒத்துழைக்கிறவர்களும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க. இன்னைக்கு கூட ஒரு பாப்பா வந்து மேன்செஸ்டர் வந்திருக்கேன் நான் சார், ஸ்பீச் தெரபிஸ்டாக வந்திருக்கேன் சென்னையிலேருந்துன்னு மெசேஜ்லாம் போட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. நல்லா இருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சந்தோஷம் நம்ம கையில் இருக்குது. எதுவுமே ரொம்ப தூரத்தில் இல்லை. எதையுமே போதும்ன்ற அளவுக்கு இருந்தீங்கன்னா சந்தோஷம் நம்ம கையில் தான். ஆசை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். அது உங்க தலை மேல நின்றுட்டு ஆடும். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம், சாப்பிட்றோம்னா எங்க 2 பேருக்குமே அந்த பீக்ல இருக்கும்போது கூட அதெல்லாம் ஒரு புகழ்ச்சியோ, சில்வியா தலைக்கிலே ஏற்றிக்க மாட்டா. எவ்வளோ பெரிய ஸ்டார்ல போய் இருந்தா கூட நாங்க கீழே தான், நம்ம என்னைக்கு வேணா கீழே குதிக்கலான்ற நிலைமையிலேயே தான் இருந்தோம். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால கிரவுண்டடாக இருந்ததால் தான் எங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க, எங்களோட எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் கிரவுண்டடாக இருந்தீங்கன்னா லைஃப் எப்பயுமே ஸ்மூத்தாக போகும். லைஃப் இஸ் ஒன்ஸ் என்ஜாய். தேங்க்யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். கண்ணுங்களா, என்னை இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சில சமயத்தில் கண் கலங்கிடுறேன். நான் எமோஷனல் ஃபெலோ. அதனால் நன்றி, வணக்கம், ஹாப்பி வீக்கெண்ட்.